எ ஃபியர் வித் ரெஸ்பெக்ட். பயத்துடன் கூடிய மரியாதை. ஒரு குரு வந்து இப்படிதான் நம்ம அணுகணுமா? இந்த பயபக்திங்கிற சொல்லே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட வார்த்தை இல்லை. பயம் இருந்தால் பக்திங்கிறது வரும். பயம் இருந்தால் பணிவு தான் வரும். பக்தி வராதுல்ல. பக்தின்னு வந்துன்னா உங்களுக்கு அன்பு தான் சுரக்கும். அன்பு சுரக்கும். எல்லாரையும் அரவணைக்க தோணும். பேதமே தெரியாது. பயம் வந்தா அவன் பெரியவன், இவன் சின்னவன், அவன் சக்தி வாய்ந்தவன், இவனுக்கு சக்தி இல்லை, இப்படிலாம் வந்ததில்ல. இந்த பயபக்திங்கிற சொல்லே வந்து ஒரு அசுரன் மேலே காட்டக்கூடிய ஒரு இது, ஒரு கெட்டவன் மேலே காட்டக்கூடிய ஒரு மரியாதையை தான் பயபக்தின்னு சொல்கிறது. ஞானிகிட்ட காட்டுறது வெறும் பக்தி மட்டும்தான். ஞானிகள்கிட்டையோ தெய்வங்கள்கிட்டையோ காட்டக்கூடியது பக்தி மட்டும்தான் இருக்க முடியும். தவிர்த்து பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம ஏதாவது ஒரு பெரிய பாவமே பண்ணிட்டாலும் கூட, சாமியே இந்த பாவம் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ சாமி அப்படின்னு சொல்லி விழ முடியும். அவங்களும் அவங்களுடைய உன்னதமான அந்த கருணையை உள்ளத்தால் நம்மளை மன்னிச்சிருவாங்க. நமக்கு வந்து ஆறுதல் கொடுப்பாங்க. நம்ம அந்த பாவத்திலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்திகள் அவங்க. ஸோ இந்த பயபக்தி இந்த சொல்லை வந்து அரக்கர்களுக்கும் மட்டும்தான் உண்டு. அரக்கர்கள் மேலே காட்டக்கூடிய, அதாவது இந்த காலத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம், ரொம்ப அதிகார வர்க்கத்து மேலே காட்டக்கூடிய சாதாரண சாமானியர்கள் காட்டக்கூடிய ஒரு மரியாதையை பயபக்தின்னு சொல்லலாம். அந்த பயபக்தி சாமி எதிர்பார்க்கல, எந்த ஆண்டவனும் எதிர்பார்க்கறதில்ல. ஆண்டவன் எதிர்பார்க்கறது பூரா நீங்கள் எப்படினாலும் அணுகுங்க அவரை. ஏன் கண்ணப்ப நாயனார் வந்து மாமிசத்தை கொடுத்து அணுகலையா? கல்லறி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? கல்லெறிஞ்சி வழிபடலையா? பித்தா பேயான்னு திட்டி வழிபடலையா? ஸோ இப்படி எத்தனை வகையில் வழிபட்டிருக்காங்க. யாருக்கு பயம் இருந்தது? பக்தனுக்கு ஒரு நாளும் பயம் வராது. ஏன் சுவாமிகிட்ட எனக்கு எதுக்கு பயம்? என் சுவாமிகிட்ட எனக்கு எதுக்கு பயம்? எனக்கும் என் சாமிக்கும் இடையில எந்த விதமான ரகசியங்களும் கிடையாது. நான் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் சுவாமி அறிவார். ஸோ சுவாமி மேலே எனக்கு எப்படி பயம் வரும்? அன்பு தானே சுரக்கும், பக்தி தானே சுரக்கும். அந்த பக்தியோடு நம்ம அணுகும்போது சாமியை வாய் நிறைய சிரிப்பார்ல, வாங்கன்னு கூப்பிடுவார்ல, எப்போ பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடய நம்மளை வரவேற்பார்ல. ஆனால் அந்த பயத்தோடு போனீங்கன்னா பயங்கரமாக தான் தெரிவார் கண்ணுக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்குற உங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி தான். நீங்கள் எந்த நினைவோடு போகிறீங்களோ அந்த ஒரு முகத்தை தான் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் அன்போடு போனீங்கன்னா அந்த அன்பு அங்கே பிரதிபலிக்கும். பக்தியோடு போனீங்கன்னா அந்த பக்தி பிரதிபலிக்கும். பயத்தோடு போனீங்கன்னா கோபந்தான் அங்கேருந்து பிரதிபலிக்கும். என்னையை பார்க்கவும் நீ இப்படி வர்ற அப்படிங்கிற கோபந்தான் பிரதிபலிக்கும். பயபக்திங்கிறது அதிகார வர்க்கத்துக்கு முன்னால் சாமானியர்கள் செய்யக்கூடிய வேலை. அது பக்தர்களுக்கும் பரமனுக்கும் நடுவில் உள்ள செயல் கிடையாது.